Hello students, welcome to Just Know It. இந்த வீடியோல நம்ம September 24 to September 27 வரையிலான current affairs ரிலேட்டடான practice question solve பண்ணலாம். See first question, faster and secured transmission of electronic records, faster system is introduced by, so this system is introduced by the Supreme Court of India. So இந்த system எதுக்காக introduce பண்ணிருக்காங்கன்னா to transfer this order on bail, stay of arrest, ஸோ இந்த மாதிரியான ஆர்டர்ஸை ஜெயில் அத்தாரிட்டிஸுக்கு எலக்ட்ரானிக்கலி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு சுப்ரீம் கோர்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு சிஸ்டம் தான் இந்த ஃபாஸ்ட் அப்படிங்கிற சிஸ்டம். ஸோ இது வரைக்கும் மேனுவலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்குது இந்த ஆர்டர்ஸ். ஸோ அப்படி மேனுவலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது நிறைய டிலேஸ் இருக்குது, ரைட்? ஸோ இந்த டிலேஸ்னாலேயே அண்டர் ட்ரையல்ஸ், ரைட், விசாரணை கைதிகள் வந்து பல நாட்கள் பல மாதங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ இந்த நிலையை வந்து மாற்றி அமைக்கிறதுக்காக தான் ஸ்பீடாக இந்த ஆர்டர்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ப்ரிசன் அத்தாரிட்டிஸுக்கு இடையில நடக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை முன் வச்சு தான் இந்த ஃபாஸ்ட் அப்படிங்கிற சிஸ்டத்தை சுப்ரீம் கோர்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்குது. ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால இந்த மூவ்மெண்ட் ஆஃப் ஆர்டர்ஸ் ஸ்பீடாக நடக்கும். ஸோ அதனால் வந்து அவங்களுடைய ரைட் டு லைஃப் வந்து பாதுகாக்கப்படும். எஸ்பெஷலி இந்த அண்டர் ட்ரையல்ஸினுடைய விசாரணை கைதிகளுடைய ரைட் டு லைஃப் ஆர்டிகல் 21க்கு கீழே மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி ப்ரொடெக்ட் பண்ணப்படும். ஸோ அவங்க வந்து தேவையில்லாமல் ஜெயிலுக்குள்ளாடி இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கன்சிடர் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். சைல்டு வேஸ்டிங் மீன்ஸ் ஷேர் ஆஃப் சில்ட்ரன் அண்டர் ஏஜ் 5 who have low weight for height. ஸோ சைல்டு வேஸ்டிங் அப்படிங்கிறது ஸோ 5 வயதுக்கும் கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுடைய உயரத்துக்கேற்ற எடை இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சைல்டு ஸ்டண்டிங் என்ன அப்படின்னா அதே 5 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகள் who have low height for their age, வயதுக்கேற்ற உயரம் இல்லாதது அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி போத் 1 and 2 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் எந்த கண்டெக்ஸ்டில் இங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சமீபத்தில் யூனிசெஃப், ரைட், ஸோ ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஃபெட் டு ஃபெயில் த கிரைசிஸ் ஆஃப் சில்ட்ரன்ஸ் டயட் இன் ஏர்லி லைஃப். அதாவது 6 முதல் 23 மாத அந்த ஏஜில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுக்கு சத்தான உணவு கிடைக்குதா, அவங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான உணவு கிடைக்குதா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணது தான் இந்த ரிப்போர்ட். ஸோ இந்த ரிப்போர்ட்டினுடைய முடிவில் நமக்கு 2 இம்பார்ட்டண்டான ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஒன்று வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த வயதில் 6 முதல் 23 மாத அந்த வயது வரம்பில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மூன்றில் ரெண்டு குழந்தைகளுக்கு போதுமான சத்தான உணவு கிடைக்கிறதில்ல, அவங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான சத்தான உணவு கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா more than half of all children with wasting are younger than 2 years of age. ஸோ இந்த ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இல்லாமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 வயதுக்கு கீழுள்ள குழந்தைகள்கிட்ட அதிகமாக இருக்குது. அதுவும் பாதிக்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ வேஸ்டிங்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட் சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நம்ம. ரீசன்ட்லி த ஆர்டிக் சி ஐஸ் ரீச்ட் இட்ஸ் மினிமம் எக்ஸ்டென்ட் கம்மிங் இன் at 4.72 million square miles. Which among the following would be the possible impacts of this event? ரைட், ஸோ இங்கே வந்து ஒரு 4 ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்டிக் சி ஐஸ் இட்ஸ் மெல்ட்டிங், ரைட், சமீபத்தில் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருந்தது இந்த சி ஐஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக மெல்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் என்ன மாதிரியான தாக்கம் இருக்குது அப்படின்னு இந்த கொஸ்டின் கேட்குதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், குளோபல் கிளைமேட் சேஞ்ச், ரைட், பருவநிலை மாற்றம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்லுது, அது கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து டேஞ்சர் டு கோஸ்டல் கம்யூனிட்டிஸ். எஸ், சி ஐஸ் வந்து மெல்ட் ஆனால் சி லெவல் ரைஸ் ஆகும். ஸோ அது வந்து ஹோஸ்டல் கம்யூனிட்டிஸ் அஃபெக்ட் பண்ணும். தென் டேமேஜ் டு கிராப்ஸ். எஸ், ஸோ சி ஐஸ் மெல்ட் ஆகும்போது கிளைமேட் சேஞ்ச் நடக்கும். ஸோ அதனால் கிராப்ஸ் வந்து டிராஸ்டிக்காக அஃபெக்ட் ஆகும். இட் வில் இம்பேக்ட் ஃபுட் செக்யூரிட்டி. ஓகே, தென் லாஸ் ஆஃப் மீத்தேன் ஸ்டோர், ரைட். ஸோ இதுவும் கரெக்டு. நம்ம வந்து பெர்மாஃப்ராஸ்ட் அப்படின்னு ஒன்று படிச்சிருக்கோம். ஸோ இந்த ஆர்டிக் ரீஜியனில் இந்த டாப் சாயிலுக்கு கீழே ஒரு பெர்மனன்ட்லி ஃப்ரோசன் லேயர் இருக்குது. இந்த ஃப்ரோசன் லேயரில் மீத்தேனும் அதிகமாக ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போது இந்த ஐஸ் மெல்ட் ஆகும்போது, இந்த பெர்மாஃப்ராஸ்ட்டும் மெல்ட் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய மீத்தேன் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ மீத்தேன் வந்து ஒரு
பசுமை இல்லை வாயு, க்ரீன் ஹவுஸ் கேஸ். ஸோ அது வந்து இட் ஆட்ஸ் மோர் ஹீட் டு அவர் என்விரான்மெண்ட், ரைட்? ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 4மே they are the possible impacts of this melting of Arctic sea ice. So global climate change, danger to coastal communities, damage to crops and loss of methane store. So option D 1, 2, 3 and 4 is the correct answer, right? ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த sea ice கவர் வந்து 1980களில் இருந்த அளவை விடைக்கும் பாதியாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு காரணம் வந்து கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இன்க்ரீஸ்டு கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். ஸோ நம்ம எமிட் பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடுனால தான் ஹீட் இன்க்ரீஸ் ஆகி இந்த ஆர்டிக் sea ice மெல்ட் ஆகுது. அதனுடைய விளைவுகள் தான் இதெல்லாம், ரைட்? ஸோ த லாஸ் ஆஃப் ஐஸ் அண்ட் த வார்மிங் வாட்டர் வில் அஃபெக்ட் sea levels அஃபெக்ட் பண்ணும். இட் வில் என்டேஞ்சர் கோஸ்டல் சிட்டிஸ், ரைட்? ஸோ sea level ரைஸ் ஆனால் கோஸ்டல் சிட்டிஸ், சின்ன சின்ன தீவு நாடுகள் எல்லாம் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்குவதற்கான அபாயம் இருக்குது. தென் இன்க்ரீஸ்டு ஹீட் வேவ்ஸ், ரைட்? ஸோ இந்த டெம்பரேச்சரை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஆர்டிக் sea ice மெல்ட் ஆகும்போது ஹீட் வேவ்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஹீட் வேவ்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் அது கிராப்ஸ் அஃபெக்ட் பண்ணும். இன்டர்ன் கிராப்ஸ் டேமேஜ் ஆகும். அது டைரெக்டாக ஃபுட் செக்யூரிட்டி அஃபெக்ட் பண்ணும். ஓகே, தென் ஐ டோல்டு பெர்மாஃப்ராஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, கிரவுண்ட் தட் இஸ் பெர்மனென்ட்லி ஃப்ரோசன். ஸோ அது வந்து நிறைய மீத்தேனை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. ஸோ அது மெல்ட் ஆகும்போது அந்த மீத்தேன் வந்து அட்மாஸ்ஃபியருக்கு ரிலீஸ் ஆகும். மீத்தேன் இஸ் அ பொட்டன்ஷியல் க்ரீன் ஹவுஸ் கேஸ் which contributes to climate change. Fine. Next question பார்க்கலாம் நம்ம. With reference to medical devices park scheme, consider the following statements. Right. First statement என்னன்னா, one of the objectives of this scheme is to reduce the cost of production of medical devices and the better availability and affordability of medical devices in the domestic market. So இந்த statement correct தான். அதுதான் அதனுடைய அப்ஜெக்டிவ். இந்த மெடிக்கல் டிவைசஸ் பார்க்குங்கிறது வந்து, ஸோ மெடிக்கல் டிவைசஸ்னால் நமக்கு தெரியும், எக்ஸ்ரே மெஷின்ஸ், சிடி ஸ்கேன் மெஷின்ஸ், வென்டிலேட்டர்ஸ். ஸோ இது எல்லாமே மெடிக்கல் டிவைசஸ் அப்படிங்கிற கேட்டகரிஸில் வரக்கூடிய டிவைசஸ் தான். ஸோ அதை வந்து அதனுடைய உள்நாட்டில் அதனுடைய உற்பத்தியை பெருக்கி அதுக்கு விலையை வந்து மார்க்கெட்டில் குறைக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம், இந்த மெடிக்கல் டிவைசஸ் பார்க் ஸ்கீமினுடைய நோக்கம். ஸோ அது கரெக்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், மேக்ஸிமம் அசிஸ்டன்ஸ் under this scheme for one medical device park would be limited to rupees 50 crores. ஸோ அதாவது மேக்ஸிமம் ஒரு மெடிக்கல் டிவைஸ் பார்க்குக்கு அரசு கொடுக்கக்கூடிய அந்த உதவிங்கிறது 50 கோடி அப்படின்னு சொல்லுது. அந்த லிமிட் வந்து 50 கோடி அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. இட்ஸ் ராங், இட்ஸ் 100 crores, ரைட்? ஸோ ஹியர் திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், பட் திஸ் இஸ் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் A1 only is the correct answer. ஸோ இந்த மெடிக்கல் பார்க் ஸ்கீமை ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ். ஸோ அதனுடைய இம்பார்ட்டண்ட்டான அப்ஜெக்டிவ் வந்து இந்த லைஃப் சேவிங் டிவைசஸ், மெடிக்கல் டிவைசஸ், டயக்னோஸ்டிக் டிவைசஸாக இருக்கலாம், இல்லை வந்து லைஃப் சேவிங் சர்ஜிக்கல் டிவைசஸாக இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே உள்நாட்டில் உற்பத்தி பண்ணி மார்க்கெட்டில் அதனுடைய விலையை குறைச்சி, ஸோ தட் எல்லா கிளாஸஸ் ஆஃப் பீப்புளுக்கும் அதை அஃபோர்டபுள் ஆக்குறது தான் இந்த மெடிக்கல் டிவைசஸ் பார்க் ஸ்கீமினுடைய objective, right? So it involves creation of machines that are used to support life within the human body. So இதுக்கு total financial outlay வந்து around 400 crore. ஸோ இது இந்த நிதியாண்டில் இருந்து, ரைட், 2020-21 ஃபைனான்ஷியல் இயர்லேருந்து 2024-25 ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும் இது அமலில் இருக்கும். ஸோ ஒரு மெடிக்கல் டிவைஸ் பார்க்குக்கு கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய அசிஸ்டன்ஸ் வந்து இட்ஸ் மேக்ஸிமம் லிமிட் வந்து இட்ஸ் 100 crores, not 50 crore. Fine. Next question பார்க்கலாம். The term Xenon 1T sometimes seen in the news recently is, right? So this is a world's most sensitive dark matter experiment. Okay, சமீபத்தில் தான் இந்த டார்க் எனர்ஜி ரிலேட்டடான அந்த கண்டென்ட் மாலிக்யூல்ஸை அவங்க டிடெக்ட் பண்ணியிருந்தாங்க through this experiment, through the devices set up under this experiment. That's why this is a news. Fine. So this Xenon 1T is a dark matter research project. So இது எங்க இருக்குதுன்னா, it's operated at the Italian Gran Sasso National Laboratory, right? So recently dark energy பத்தி அவங்க டிடெக்ட் பண்ணியிருந்தாங்க. டார்க் எனர்ஜி வந்து ஒரு நம்ம யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய one of the component, right? So dark energy is the mysterious form of energy
that makes up about 68% of the universe. நம்ம பிரபஞ்சத்தில் 68% இந்த டார்க் எனர்ஜி தான். அது இதை பற்றி நமக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால தான் இதை பற்றி நமக்கு ஃபேக்ட்ஸ் கிடைக்கும்போது, நமக்கு தரவுகள் கிடைக்கும்போது அது ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. ஸோ இந்த டார்க் எனர்ஜியை பற்றின ஒரு டிடக்ஷனை வந்து பண்ணியிருந்தாங்க, அந்த மாலிகுல் டிடக்ஷனை வந்து பண்ணியிருந்தாங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு கீழே. ஃபைன். ஸோ வைல் டார்க் மேட்டர், ஸோ நம்ம யூனிவர்ஸ் வந்து இட்ஸ் மேட் ஆஃப் 3 காம்பனன்ட்ஸ், ரைட்? ஸோ ஒன்று வந்து டார்க் மேட்டர், இன்னொன்று வந்து டார்க் எனர்ஜி, ஸோ அதான் பெரும்பாலான காம்பனண்ட்டு. அப்புறம் வந்து ஆர்டினரி மேட்டர் லைக் ஹீலியம், ஹைட்ரஜன், அந்த மாதிரியான ஆர்டினரி மேட்டர். ஓகே. ஸோ இதில் வந்து இந்த டார்க் மேட்டர் பார்த்தீங்கன்னா இட் அட்ராக்ட்ஸ் அண்ட் ஹோல்டு கேலக்ஸிஸ் டுகெதர். ஸோ நம்ம யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய கேலக்ஸிஸை வந்து அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கிறது இந்த டார்க் மேட்டர் தான். ஸோ டார்க் எனர்ஜி வந்து ஆக்சுவலி இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் அவர் யூனிவர்ஸ். நம்மளுடைய பிரபஞ்சம் விரிவடைஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு ரெஸ்பான்சிபிள் வந்து இந்த டார்க் எனர்ஜி தான். ஸோ அதனாலேயே இந்த டார்க் எனர்ஜி பற்றி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் விஞ்ஞானிகள்டே அதிகமாக இருக்குது. ஃபைன். 6th question பார்க்கலாம். Consider the following statements about CoWIN app, that is COVID Vaccine Intelligence Network. So first statement, it is a cloud-based IT platform supposed to handle minute details for India's COVID-19 immunization program. So இந்த statement வந்து correct, right? So இந்தியாவில் COVID-19 vaccination handle பண்ணுறதுக்காக government develop பண்ண ஒரு ஆப் தான் இந்த CoWIN app, right? So the first statement is correct. Then second statement, the CoWIN platform is owned by Ministry of Health and Family Welfare. Yes, of course, and the statement is correct da. So option C, both 1 and 2 is the correct answer, right? So the CoWIN platform is owned by Ministry of Health and Family Welfare. So in the platform basic framework already நம்ம பல்ஸ் போலியோ வேக்சினேஷனுக்கான அந்த பிளாட்ஃபார்ம் ரிலேட்டடாக இருந்தது தான். அதை வந்து நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி, கோவிட் வேக்சினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கிட்டோம், ரைட்? ஸோ எஸ்பெஷலி திஸ் அத்தாரிட்டிஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி அலாங் வித் நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர், ரைட்? ஸோ இந்த அத்தாரிட்டி தான், இந்த நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் தான் அதனுடைய டெக்னாலஜிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டீல் பண்ணுறது, ரைட்? ஸோ அதை டெவலப் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறது நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் தான். ஸோ சமீபத்தில் இந்த கோவின் ஆப் ஜெனரேட் பண்ணக்கூடிய டிஜிட்டல் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்ஸ் ரிலேட்டடாக யூகேக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தது. ஸோ அந்த டிஸ்அக்ரிமெண்ட் இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ தேட்ஸ் வை திஸ் கொஸ்டின் ரிலேட்டட் டு கோவின் ஆப் இஸ் ஹியர். ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ரிப்போர்ட் டைட்டில்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் ஓவர் தி இந்தியன் ரீஜன் இஸ் ரிலீஸ்டு பை, ரைட்? ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து முன்னாடியே ஒரு 2 months முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் சமீபத்தில் இதில் இருந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டிஸ்கஷன்ஸில் இருந்தது, நியூஸ் டிஸ்கஷன்ஸில் இருந்தது, ரைட்? ஸோ பிகாஸ் திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட் விச் இஸ் ரிலீஸ்டு பை இந்தியாஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ், ரைட்? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிப்போர்ட். ஸோ இந்த ரிப்போர்ட் எஸ்பெஷலி இந்த காலநிலை மாற்றம் எப்படி இந்தியாவை அஃபெக்ட் பண்ணுது, எஸ்பெஷலி இந்தியன் ஓஷன் ரீஜன், ஹிமாலயாஸில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட் அசஸ் பண்ணுது. ஸோ தட்ஸ் வை திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ த ரிப்போர்ட் ஃப்ரம் தி மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் வேர் a comprehensive discussion has been made regarding the impact of human-induced global climate change, right? ஸோ மனிதர்களால் இந்த காலநிலை வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அது வந்து எப்படி நம்ம ரீஜனல் கிளைமேட், ஓகே, ஸோ இந்தியாவுடைய ரீஜனல் கிளைமேட், அப்புறம் பருவமழை, ரைட்? ஸோ அந்த பருவ காற்றினுடைய அது வீசக்கூடிய அந்த காலம், அதையெல்லாம் எப்படி இம்பேக்ட் பண்ணுது, ஹிமாலயாஸை எப்படி இம்பேக்ட் பண்ணுது, ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை இந்த ரிப்போர்ட் அசஸ் பண்ணியிருந்தது. தட்ஸ் வை திஸ் இஸ் அ நியூஸ். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் நேஷ்னல் மிஷன் ஆன் கல்ச்சுரல் மேப்பிங், ரைட்? So the main aim of National Mission on Cultural Mapping is to build a comprehensive database of artists, art forms and geolocations with input from governments and art and culture bodies. Fine. So இது சமீபத்தில் நியூஸில் இருந்தது. இது வந்து 2017 லான்ச் பண்ணிட்டாங்க இந்த மிஷனை, ரைட்? நேஷனல் மிஷன் ஆன் கல்ச்சரல் மேப்பிங்கை. பட் இது வரைக்கும் அது ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் ஆகலை. ஸோ தட்
இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய வேலையை மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் இந்த அமைப்புக்கிட்ட கொடுத்துருக்காங்க, இந்திரா காந்தி நேஷ்னல் சென்டர் ஃபார் தி ஆர்ட்ஸ், ரைட். ஸோ இது வந்து ஒரு பைலட் பேசிஸில் ஒரு 75 வில்லேஜஸில் இந்த கல்ச்சுரல் மேப்பிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்தியா முழுவதும் உள்ள கலாச்சாரம் சார்ந்து, ஸோ ஏன்னா இந்தியாவில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் ஆர் ஹியர். ஸோ நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ அதை பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. ஸோ அது எந்த இடத்துலேருந்து அந்த ஆர்ட் ஃபார்ம் ஒரிஜினேட் ஆகுது, ஸோ அந்த ஆர்ட் ஃபார்முக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி என்ன, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சேகரித்து அதை ஒரு டேட்டா பேஸில் தொகுக்கிறது தான் இந்த மிஷனுடைய வேலை, ரைட். ஸோ இப்போ இந்த IGNCA அப்படிங்கிறது ஒரு ப்ரீமியர் ஆர்கனைசேஷன். ஸோ அதுவும் இட் ஒர்க்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் தான். ஸோ இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1987 as an autonomous institution under the Ministry of Culture, and this is going to implement this mission, National Mission on Cultural Mapping. ஸோ வந்து 2022க்குள்ளாடி ஏறக்குறைய 5000 வில்லேஜஸை மேப் பண்ணி, ஸோ அங்கே இருந்து எவால்வ் ஆகக்கூடிய அந்த ஆர்ட் ஃபார்ம்ஸை இது ஒரு டேட்டா பேஸில் ரெக்கார்ட் பண்ண போகுது இந்த IGNCA. Fine, as a result of this National Mission on Cultural Mapping. Next question, which among the following is correct regarding the eligibility criteria of an electrified village? Right, ஒரு கிராமத்தை வந்து இது வந்து மின் வசதி பெற்ற கிராமம் அப்படின்னு நம்ம எப்போ சொல்லுவோம், ஸோ அதுக்கான க்ரைட்டீரியா என்ன, ஸோ அரசு வந்து அதுக்கான என்ன மாதிரியான க்ரைட்டீரியா வச்சுருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சச் அஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் லைன்ஸ் ஆர் ப்ரொவைடட் இன் தி இன்ஹாபிட்டட் லொக்காலிட்டி. ஸோ அந்த கிராமத்தில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர், பவர் டிஸ்ட்ரிபியூஷன் லைன்ஸ் எல்லாமே இருக்கணும். ஸோ அந்த பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே இருக்கணும், எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் சார்ந்து. ஸோ அது கரெக்ட், ரைட். ஃபர்ஸ்ட் அது வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் பாருங்கள், எலக்ட்ரிசிட்டி இஸ் ப்ரொவைடட் டு பப்ளிக் பிளேசஸ் லைக் ஸ்கூல்ஸ், பஞ்சாயத்து ஆஃபீஸ், ஹெல்த் சென்டர்ஸ், டிஸ்பென்சரிஸ், கம்யூனிட்டி சென்டர்ஸ் எக்ஸெட்ரா. எஸ், ஸோ இந்த மாதிரியான பொது இடங்கள், மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொது இடங்களில் கண்டிப்பாக மின் இணைப்பு இருக்கணும், ரைட். ஸோ அதுவும் கரெக்டு. அடுத்த ஆப்ஷன் சி, த நம்பர் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் எலக்ட்ரிஃபைட் ஷுட் பி அட்லீஸ்ட் 10% ஆஃப் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இன் தி வில்லேஜ். ஸோ ஒரு வில்லேஜில் அட்லீஸ்ட் 10%, 10% வீடுகளுக்கு நேரடி மின் இணைப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம எலக்ட்ரிஃபைடு வில்லேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இது 3 சாட்டிஸ்ஃபை ஆனாதான், இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் நம்ம ஒரு வில்லேஜை வந்து ஃபுல்லி எலக்ட்ரிஃபைடு வில்லேஜ் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் தி அபவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர், ரைட். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ ஏன் இந்த கொஸ்டின் இங்கே இருக்குதுன்னா, ரீசென்ட்லி so we observed the 4 years of implementation of this scheme, Saubhagya scheme, or this Pradhan Mantri Sagaj Bijli Har Ghar Yojana அப்படிங்கிற ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் 2017 லான்ச் பண்ணாங்க. இந்த ஸ்கீமினுடைய எய்ம் என்னன்னா, டு என்ஷோர் எலக்ட்ரிஃபிகேஷன் ஆஃப் ஆல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ஓகே, ஸோ எல்லா வீட்டுக்கும் மின் இணைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ எல்லா இடத்துலையும், ரைட். ஸோ ரூரல், அர்பன், ரைட். ஸோ கிராமப்புறமோ நகர்ப்புறமோ எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லா வீடுகளுக்கும் மின் இணைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த ஸ்கீமினுடைய நோக்கம், ரைட். ஸோ அது லான்ச் பண்ணி 4 இயர்ஸை சமீபத்தில் அப்சர்வ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் இங்கே இருக்குது. ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைனல் கொஸ்டின். ஜுடிமா, a homemade rice wine of Assam's Garbi tribe, has become the first traditional brew in all of Northeast to bag a geographical indication tag. So ஜுடிமாங்கிறது இட்ஸ் அ ஹோம்மேட் ரைஸ் வைன். ஸோ அது ட்ரெடிஷனோட சம்மந்தப்பட்டது, அஸ்ஸாமுக்கு ட்ரெடிஷனோட சம்மந்தப்பட்டது. ஸோ அதுக்கு சமீபத்தில் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் கிடச்சிது. ஸோ அப்படி ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் கிடச்ச, நார்த் ஈஸ்ட்லேருந்து ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் கிடச்ச ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ரூ வந்து இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஆக்சுவலாக இந்த ஃபேக்ட் வந்து கரெக்ட் தான். ஸோ ஜுடிமா இஸ் தி homemade rice wine that became the first traditional brew in all of Northeast to bag a geographical indication tag. But this is not made by Assam's Garbi tribe. This is made by Assam's Dimasa tribe. Okay. அதே மாதிரி next statement பாருங்க. So this statement is wrong. Next statement, Garbi tribe uses a rice variety called Tesna and bark of a plant called Tembra to make Judima. So that's why it got geographical tag. Okay. So இங்கே வந்து நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய எலமெண்ட்ஸை பயன்படுத்தி தான் அவங்க இதை தயாரிக்கிறாங்க இந்த ரைஸ் வைனை. ஸோ இங்கே எகெயின் இந்த கார்பி ட்ரைப் இஸ் ராங் ஹியர். ஸோ திமாசா
The rice variety வந்து it's Bora. So the Judima rice wine வந்து it's made from this Bora அப்படிங்கிற variety of riceலேருந்து தான் அதை உருவாக்குறாங்க அந்த ரைஸ் வைனை. தென் ஒரு பார்க் ஆஃப் பிளான்ட்டையும் அதில் பயன்படுத்துகிறாங்க. அது கரெக்டு, தெம்பரா அப்படிங்கிற ஒரு பிளான்ட், ரைட். ஸோ இங்கே வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ ஆப்ஷன் டி, நெய்தர் 1 nor 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஃபைன். ஸோ ஜுடிமா இஸ் அ ஹோம் மேட் rice wine of Assam Dimasa tribe. Okay, so this is the Dimasa tribe, not Garbi tribe, has become the first. So this is correct. The first traditional brew in all of Northeast to bag a geographical indication tag. Second, second point, it is a rice wine made from sticky rice, that is Bora. The rice ku pair vandu Bora, which is steamed and mixed with traditional herbs called Tambra. Right? So that's all about this video. Okay, thank you so much for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற தேர்வர்களோட ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்டில் பதிவிடுங்க. ரொம்ப முக்கியமாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் இன்னும் நீங்கள் அதிகமான வீடியோஸை ரெகுலர் அப்டேட்ஸில் பார்க்க முடியும். இன்னொரு வீடியோவில் இன்னும் பல தகவல்களோடையும் இன்னும் பல கேள்விகளோடையும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.